என்னை சுத்திகரியோ. குணமாக்கு குணமாக்கு என்னை குணமாக்கு. சகவாய் சுத்திகரியோ. ஆமே குண விசுவாசத்தோடு சொல்லுங்க. Amen. Hallelujah. 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 Amen. Hallelujah. Hallelujah. Amen. Hallelujah. Hallelujah. Itu dalai, itu dalai, itu biru ayya, rumaya, rumaya, itu tarumaya, itu dalai, itu dalai, itu biru ayya, tarumaya, tarumaya, itu tarumaya, itu dalai, itu dalai, itu biru ayya. கல்வாரி சிலுவையிலே இயேசுவின் ரத்தத்தை ஆண்டவரே ஓட்டப்பட்ட ரத்தம் இல்லாதபடிக்கு பிதாவாகிய தேவன் ஹல்லேலூயா. ரோமர் 8:31-32 வாசிக்கிறோம். ஆண்டவரே சொந்த குமாரன் என்று பாராதபடிக்கு ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தரை அன்புதபடினால் அவரே நமக்கு ஒப்பு கொடுத்தவர். மற்ற எல்லாவற்றையும் அகலாதிருப்பது எப்படி? ஹல்லேலூயா. பிதாவாகிய தேவனுக்கு ஹல்லேலூயா சொல்லமா. ஹல்லேலூயா. சொந்த குமாரனை உங்களுக்கு காப்பாற்றாரே. அதை இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை ஹல்லேலூயா இப்போதே ஊற்றிக்கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. 14 வசனத்தை வாசிக்கும் போது ஹல்லேலூயா நமக்கு எதிரடையாகவும் விரோதமாகவும் ஒரு கையெழுத்து வைக்கப்பட்டிருந்தது. ஹல்லேலூயா. உன் வாழ்க்கை அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி ஒரு கையெழுத்து இருந்தது. ஹல்லேலூயா. உனக்கு எதிரான கையெழுத்தை குலைக்கிறார் இயேசுவின் நாமத்தினாலே. அதை அழிக்கிறார் இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. எடுக்கிறார். ஹல்லேலூயா. கட்டளை உடைக்கிறார். ஹல்லேலூயா. செய்வனை கட்டுகள் பாவ கட்டுகள் சாப கட்டுகள் பிடிச்சகள் உடைக்கப்படுகிறது இப்போது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பிசாசுகளை அழிக்கும்படியாக தேவகுமாரன் வெளிப்பட்டாரே. ஹல்லேலூயா. இப்போது உயிர்த்தெழுந்த வல்லமை இறங்கட்டும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜனங்களே. ஆண்டவரே உமக்கு ஏற்பட்டு வைத்திருக்கிறீங்கப்பா. இப்போது தேவனுடைய வல்லமை இறங்கி வந்த ஆண்டவரே அப்பா பாவத்தின் உள்ளே கட்டறிவீராக. அப்பா எப்பேற்பட்ட பாவியன் தவறான தேவனே அல்லவா நீதான் அப்போது செய்தவர் ஐயா. எல்லா அதிகாரங்களையும் துடைத்து உயர்த்தி போட்டு நீ சிலுவையிலே ஆடி அழித்து ஆண்டவரே அதையாக ஜெயமாய்க்கிற தேவன் அல்லவா. ஜெயம் கொடுத்தவர் அல்லவா. ஜெயத்திற்கு முன்பாக வருகிறீர் ஐயா. ஜெயத்திற்கு வருகிறீர் வாய் திறக்கிறீங்களா? இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் மூலமாக உனக்கு பொருளை உண்டு. ஹல்லேலூயா. சிலுவை நோக்கி பார், சிலுவை நோக்கி பார். மனம் கண்களுக்கு முன்பாக சகோதரனே சகோதரியே உனக்கு ரட்சிப்பு எங்கு தெரியுமா? சிலுவையை வந்த ரத்தத்தின் மூலமாகத்தான். உன் பாவம் ஒரு வேளை ரத்தாம சுவப்பை போல பயங்கரமான பாவமா என்ன பாவம் பயந்து இருக்கிறீங்க. எந்த பாவமா இருந்தாலும் இயேசுவின் ரத்தத்தின் மூலமாக பரிபூரணமானவர்களை கற்றுக் கொடுக்கிறார். உன் பாவத்தில் இருந்து நீங்க விடுதலை பெற்றுக் கொள்கிறாய். மறைமுகமாய் செய்கிற பாவங்கள் நான் சொல்ல முடியும். அநேகருக்குள்ள இருக்கிற மாய்மலத்தின் ஆவியை கத்த விளைத்துக் கொண்டிருக்கிறார். ஏமாற்றுகிற ஆவி. எல்லாருக்கும் முன்பாக ஒரு வேடம் ஆட சொல்றாரு. உன் பேரு ஆபிரமாய் இருந்தால் எப்படி ஆபிரகாமை மாற்றினாரோ அதே போல சாராய் ஒரு பெயருக்கு தக்க ஒரு எஸ்தர் பெயரில் வந்திருக்கலாம், ஒரு ஜெபரா பெயரில் வந்திருக்கலாம், ஒருவேளை நாங்களே கூட ஆபிரகாம்கள் பெயரில் வந்து எந்த பெயர் பைபிளுக்குள்ள உள்ள பெயர் உனக்குள்ள இருக்கிறது நல்ல கவனிங்க. உன் பெயருக்கு தக்க கொஞ்சம் மாற்ற போகிறார். உன் பெயருக்குள்ளே ஒரு ஜீவன் உண்டு. ஏன்னா நீ உலக தோக்கத்திற்கு முன்பாகவே உனக்கு அவளால் பெயரிடப்பட்ட வார்த்தை அவனுக்கு பெயரை
அழைத்திருக்கிறார். உன் பெயருக்கு தக்கவனே மாற்றப்படுற யாரை விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. குழந்தை பாக்கியம் இல்லையா? உன் பெயரை கத்த சொல்ல நாட்டில் கொண்டு சந்ததியை பெருக பண்ணுவேன். விசுவாசமே இல்லை, உங்க பேர் ஆபிரகாமா இருக்கலாம். ஒருவேளை உன் வாழ்க்கையில ஒண்ணும் நடக்காம இருக்கலாம். அடக்கத்தை உங்க பெரிய அற்புதத்தை செய்து கொண்டிருக்காரு. நாளை கூட ஒன்றுடைய புரிஞ்சு கொடுங்க. அந்த இயேசு கிறிஸ்து கடந்து வந்திருக்கார். யாரும் விசுவாசிக்கிறீங்க? கல்வாரில் அடிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்து கடந்து வந்திருக்கிறார். எப்படி வந்திருக்கான்னு சொன்னா, அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியை போல. அப்படி முகத்தை நோக்கி பாருங்க. நீ பாவம் செய்யும் போது அவர் அடிக்கிறாய் சிலுவையிலே. உடைய எல்லா பாவத்தை அறிந்திருக்க தேவனை பரிசுத்தமாக்குவதற்காக நீ கடந்து வந்திருக்கிறார். உனக்குள்ள பரிசுத்த சந்ததியை கொடுப்பதற்கு கடந்து வந்திருக்கிறார். எதெல்லாம் என் முடியல நினைக்கிறீங்களோ அப்படி சிலுவை நோக்கி ஆண்டவரே என்னை சுத்திகரியும், ஆண்டவரே என்னை கல்வியலும், ஆண்டவரே. சங்கீதத்தோட அனுபவத்தை நீங்க பாருங்க. தேவனை சுத்த இருதயத்தை எனக்குள்ள தாரும், ஆண்டவரே. வேலை உண்டாக்குற வழியத்தை உண்டோ என்று பார்த்து நிச்சயத்தை நடத்துவீராக. ஒருவேளை கர்த்தருடைய வருகைக்கு வருமானால் எத்தனை பேர் பரலோகத்துக்கு போக முடியும்? யோசித்து பாருங்களேன். பரவிக்கப்பட்ட ஒரு நிலைமை வந்துடக்கூடாது. இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன். இப்படி ஒரு செய்தி உங்களுக்கு கிடைக்குமா கிடைக்காது எனக்கு தெரியும். நிறைய செய்தி வரலாம். ஆனா இப்படி ஒரு சுவிசேஷம் உங்களுக்கு வந்தது கர்த்தர் அனுப்பப்பட்ட ஒரு தூதனாக இருக்கலாம். ஹல்லேலூயா. இந்த ரட்சிப்பின் வசனம் ஆபிரகாமுக்கு கர்த்தர் சொல்றாரு. ஆபிரகாமின் சந்ததிக்கு சொல்றாரு. அப்போஸ்தலர் 13:26 என் சகோதரரே, ஆபிரகாமின் சந்ததி பிறந்தவர்களே, ரட்சிப்பின் வசனம் உங்களுக்காகவே அனுப்பப்பட்டிருக்கிறது. நல்லா கவனிங்க. அதுக்கு வாசித்து பாருங்க. அப்போஸ்தலர் 13